அம்மா வீட்டுக்கு போன அடுத்த நாள் இது. வீட்டு பக்கத்துலேயே புதுசா ஒரு சலூன் ஒன்று திறந்துருந்தாங்க. யூசுவலாக பார்த்தீங்கன்னா, நான் சென்னை வரப்போ தான் ஒரு ப்ராப்பரான சலூன் சர்வீஸே என்னால் எடுக்க முடியும். ஏன்னா ஊரில் இருக்கப்போ ஒன்று எனக்கு டைம் இருக்காது, அதுக்கப்புறம் எதனா வேலை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் எங்கள் ஊரில் நான் சலூன் போகிறது கிடையாது. நான் போன சலூன் பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோனோ லைம் லைட்டுன்னு நினைக்கிறேன். சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் போனோம். அங்கே ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்தேன். அங்கே மத்தியானம் லன்ச் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் குட்டியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா அங்கே அனதர் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அது ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே இந்த டிஸ்பிளே எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. கேக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. நான் யூஸ்வலாக எந்த ஹோட்டல் போனாலும் ஃபஸ்ட்டு மெனு கார்டு, அதில் உள்ள ரேட்ஸு, அதுக்கப்புறம் டிஷ்ஷஸ் எல்லாம் செக் பண்ணுவேன். ஆனால் இங்கே இருந்த எந்த டிஷ்ஷுமே என் வாயில் நுழையவே இல்லை. ரேட்ஸும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின எல்லா டிஷ்ஷுமே நான் என் பசங்கக்கிட்ட கேட்டு தான் உங்களுக்கு நோட்ஸ் எழுதி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இது ஒரு க்ரீன் டீ மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி அங்கே இருந்த கட்லரிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்ஸ்டிக் அது இதுன்னு இருந்தது. நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா கிம்ச்சி, அதுக்கப்புறம் ஸ்டிர் ஃப்ரைட் ஃபிஷ் கேக்ஸ், கேபேஜ் அண்ட் பீன்ஸ் ஸ்ப்ரவுட் சாலடும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேபேஜ் வித் ஃப்ரூட் சாஸ், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் வித் சிக்கன் அண்ட் எக், அப்புறம் ஸ்டிர் ஃப்ரைட் வெஜ் ஸ்டியூ, கலிஃபோர்னியா ரோல் வித் ஷ்ரிம்ப், சுஷி வித் சோயா சாஸ், அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ரைஸ் கேக்ஸ் வித் சாஸ், அதுக்கப்புறம் பாயில்ட் எக், அப்புறம் பாஸ்தா. இது ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால். நாங்கள் டி நகர் போயிருந்தோம். சரவணா ஸ்டோர்ஸ் போனப்போ சும்மா ரேண்டமாக எடுத்தது. நானும் பசங்களும் அவங்களுக்கு பிடிச்சது கொஞ்சம் எடுத்தாங்க. டார்ச்சு, செயின், ஹேர் பேண்டு, ரப்பர் பேண்டு, அதுக்கப்புறம் இந்த நெயில் கட்டர் பாக்ஸ் கொஞ்சம் ஆஃபரில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஹேர் பேண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக ஒரு லாங் ஹேண்டில் வச்ச கரண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் கிடச்சிது. அப்புறம் இந்த கார்டு ஹோல்டரும், அதுக்கப்புறம் இந்த குட்டி டீ கப் ஒன்று நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த கோல்டு இயரிங்ஸ் காட்டிலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். பசங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய ஆக்சசரிஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது ஜிம்காஸ் நிறைய எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிளாக் மெட்டல் ஐட்டம்ஸ் எடுத்தாங்க. கொரியன் இயரிங் அதுவும் இருந்துச்சு. பெரிய பெரிய கடைகளில் இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்குறத காட்டிலும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸலண்ட் கலெக்ஷன்ஸ் அமையும். அந்த மாதிரி தான் இந்த தடவையும் எங்களுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் அமைஞ்சது. இந்த குட்டி ஷாப்பிங் ஹாலோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.